யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். இந்த இடத்துல இந்த பார்வோனின் குமாரத்தி அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இது எபிரேயர்களின் பிள்ளைகளில் ஒன்று. ஏன் இப்படி அந்த பார்வோனின் குமாரத்தி சொல்ல வேண்டும்? எகிப்திலே பிறக்கிற பிள்ளைகளை எகிப்தின் பிள்ளைகள் என்று சொல்வார்கள். ஒருவேளை பாபிலோன் பிள்ளைகளை பார்த்து பாபிலோன் குமாரத்தி, பாபிலோனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்து அந்த நாட்டை வைத்து தான் சொல்லுவார்கள். இப்போ நம்மை குறித்தும் என்ன சொல்வார்கள்? இவர்கள் இந்திய பிள்ளைகள் அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்துல அப்படி பார்த்தா இந்த பிள்ளையை பார்க்கிற இவள் எபிரேய பிள்ளை என்று சொல்வதற்கு என்ன காரணம் பாருங்க. இன்னும் இந்த இடத்துல என்னன்னா, இவன் எபிரேய பிள்ளை என்று ஏன் சொல்லுறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இவன் எப்படி சொல்லியிருக்கணும்? ஒன்று, இந்த எபிரேய பிள்ளை என்று சொல்லக்கூடிய இந்த குடும்பங்கள், இந்த வம்சங்கள் எகிப்து நாட்டில் எப்படி இருக்கிறாங்கன்னா அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கணும்? அடிமை பிள்ளைகளில் ஒன்று என்று சொல்லி அப்படின்னு சொல்லலாம். சரி, இல்லை இன்னொன்று என்ன சொல்லலாம்? இந்த நாட்டுக்கு வந்த ஒரு பெரிய ஒரு தகப்பன் யாக்கோபின் பிள்ளைகளில் ஒன்று அப்படி என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இது எல்லாம் சொல்லாம எபிரேய பிள்ளை என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? அப்ப இந்த எபிரேய என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இவன் ஏன் இப்படி சொல்லுறா என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த வசனத்துல எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்று நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அதை நான் 2 பிரிவாக பிரித்து அதை தலைப்பாக கொடுத்து உங்களுக்கு அதை நான் விளக்கப் போகிறேன். அதாவது எபிரேயு என்ற வார்த்தையின் விளக்கம் அடுத்தது என்னன்னா, எபிரேயு பிள்ளைகளில் ஒன்றாக இருக்கும்போது உண்டாகும் அனுகூலங்கள். இந்த 2ஐயும் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். முதலாவது எபிரேயு என்ற வார்த்தைக்குரிய விளக்கம். 2வது, எபிரேயு பிள்ளைகளாக நாம் இருப்போமேயானால் அந்த எபிரேய பிள்ளைக்கு உண்டான அனுகூலங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிரிவு இருக்கு பார்த்தீங்களா? தலைப்பு எபிரேயு என்ற வார்த்தையின் விளக்கத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, எபிரேயு என்றால் என்ன? இதுல 3 பகுதி இருக்கிறது. எபிரேயு என்பதற்கு உடைய விளக்கத்துல 3 பகுதி. எபிரேயு என்றால் என்ன? 2ஆம் பகுதி, எபிரேயருடைய வாழ்க்கை அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் எப்படி பார்த்தார்கள். 3ஆம் பகுதியிலே எபிரேயருடைய இறையாண்மையை எப்படி பார்த்தார்கள். 3 பகுதியை சொன்னேன். எபிரேயு என்பதற்குரிய விளக்கம், அதற்கு 3 பகுதிகள் இருக்கிறது. 1, எபிரேயு என்றால் என்ன? 2, எபிரேயரின் வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அதை ஜனங்கள் எப்படி பார்த்தார்கள். 3வது, எபிரேயருடைய இறையாண்மையை உலக ஜனங்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை இந்த 3 பகுதியை நான் உங்களுக்கு இந்த எபிரேயு என்ற விளக்கத்திற்கு 3 பகுதியாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு இதை கூறியிருக்கிறேன். இப்ப எபிரேயு என்றால் என்ன என்பதற்கு சில வேத பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயு என்று அந்த சொன்ன காரணம், ஏன் இவர்களுக்கு எபிரேயு என்கிற பெயர் வந்தது, அதனுடைய விளக்கம் தான் என்ன என்பதை பார்க்கும் முன்னமாக இந்த எபிரேயு என்றால் என்ன, அதுல 4 வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அதற்கு முன்பதாக இப்ப வேதத்துல பாருங்க, இந்த ஆபிரகாம் இருக்கார் பாத்தீங்களா? இந்த ஆபிரகாம வேதம் எப்படி காண்பிக்கிறது? உயர்வாக காண்பிக்கிறது. யோசேப்பை எல்லாரும் உயர்வாக பார்க்கிறார்கள், வேதமும் உயர்வாக காண்பிக்கிறது. இவர்களை தாண்டி போனால் தாவீது. இந்த தாவீதை உலகத்தின் அத்தனை ஜனங்களுக்கும் தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர். இந்த மனிதர்களை பார்த்துதான் சில வார்த்தைகளில் ஒரு வார்த்தை வருகிறது. அதை நான் காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் எபிரேயு என்றால் என்ன. இப்ப அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்து அதனுடைய 14ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 13ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 14:13. தப்பியோடிய ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். இப்ப பாருங்க, ஆபிராமை பற்றி என்ன சொல்றது? வேதம் எப்படி காண்பிக்கிறது? எபிரேயனாகிய ஆபிராம் என்று அங்கே பார்க்க முடியும். அடுத்தது நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்திலே அதனுடைய 39ஆம் அதிகாரத்தின் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்திலே சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தார். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். இந்த பகுதியில யோசேப்பை பற்றி என்ன சொல்லுது? எபிரேயு மனிதன், அதாவது எபிரேயு என்கிற மனிதன் என்னை சரசம், அதாவது பலாத்காரம் பண்ண வந்தான் என்று அங்கே நான் பார்க்க முடியும். இனி 41ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேயு பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அப்படி எபிரேயு பிள்ளையாண்டான். இனி தாவீதை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை வருகிறது, அதையும் நான் வாசிக்கிறேன். 29ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். இந்த பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாக அறிந்த பகுதி. ஆபிரகாமிடத்தில் ஒரு மனிதன் ஓடி வருகிறான். எதற்காக? லோத்துவை சிறைபிடித்து விட்டார்கள். அந்த இடத்துல ஆபிரகாமை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகிறது எபிரேயன் ஆகிய ஆபிரகாம். ஏன் இந்த எபிரேயன் என்று எழுதப்பட்டுள்ளது? இப்ப பாருங்க, யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் இருக்கிறார். அந்த யோசேப்பு அவன் தப்பு செய்யவில்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவள் என்ன செய்கிறாள்? அவள் இந்த மனிதனை, இந்த யோசேப்பை அவள் என்ன செய்கிறாள் என்றால் பிடித்து கொடுக்கிறாள். அவளுக்கு இணங்கவில்லை என்பதற்காக அவள் என்ன சொல்கிறாள்? எபிரேயு என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த. எதற்காக இதை பயன்படுத்த வேண்டும்? சரி, இப்போ இது நிமித்தமாக மனைவியின் வார்த்தையை கேட்டு அந்த போத்திபார் என்ன செய்கிறார் என்றால் அவனை சிறையில் அடைத்து விடுகிறார். அந்த சிறையில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், பார்வோனுக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் தெரியல. அதுக்கு முன்னாடி தலையாரிகள், பானபாத்திரக்காரன், இப்படி 2 பேர் இருக்கிறார். சுயம்பாகிகளின் தலைவன், அதாவது பானபாத்திரக்காரனின் தலைவன் என்று சொல்லி இருக்கு. இந்த 2 பேருடைய சொப்பனத்திற்கும் இவர் என்ன செய்கிறார்? பதில் கூறுகிறார், அதாவது அர்த்தம் சொல்லுகிறார். இது நடந்ததுனால அந்த இடத்துல ராஜாவை பார்த்து இந்த பானபாத்திரக்காரன் சொல்றான். எப்படி என்றால், எபிரேயு பிள்ளையாண்டான் எங்களோடு கூட சிறையில் இருந்தான். எதற்காக இந்த இடத்துல எபிரேயு என்று எழுதப்பட்டுள்ளது? இனியும் நீங்க பாப்பீங்கன்னா, எவ்வளவோ காலங்கள் தாண்டி விட்டது. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபுக்கு அப்புறம் 400 வருடம் எகிப்துக்குள்ள. இதுக்கு மேல நீங்க பாப்பீங்கன்னா 40 வருடம் சிறை பிரயாணம். அதுக்கு மேல நீங்க பாப்பீங்கன்னா கானான் தேசத்துல நியாயாதிபதிகளின் ஆட்சிகள். இப்படி பல பல ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் அல்ல, பல 100 ஆண்டுகள் ஓடுகிறது. இந்த பல 100 ஆண்டு ஓன பிற்பாடும் இந்த தாவீதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு பெரிய ஆளு. இந்த தாவீதை பார்த்து பெலிஸ்தியரின் பிரபுக்கள் சொல்றாங்க, இந்த எபிரேயன் என்னத்துக்கு? இத்தனை ஆண்டுகள், பல ஆண்டுகள் கழிந்தும் ஆரம்பத்துல சொன்னாங்க இருக்கட்டுமே, இப்போ இந்த வார்த்தை மாறாதபடிக்கு இந்த தாவீதை குறித்தும் சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? இந்த குறிப்பிட்ட இந்த 3 மனிதர்களையும் பார்த்து எபிரேயு, எபிரேயு, இந்த மனிதர்கள் எல்லாரும் உயர்ந்தவர்கள். ஆனால் வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது எபிரேயு என்று எழுதப்பட்டுள்ளது. இதற்கு அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்ப்போமேயானால், அன்பு தேவ பிள்ளைகளே, எபிரேயு என்கிற வார்த்தை நாம் எல்லாரும் நினைக்கிறோம்
அது மதிப்பிற்கு உரிய வார்த்தை என்று நாம் நினைக்கிறோம். அது தவறு. எபிரேயு என்கிற வார்த்தை அதனுடைய விளக்கம், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதற்கு இப்பொழுது ஒரு 3 வசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். எழுதி கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்ப்பீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருடம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இன்னொரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலருடைய புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலர் ஆகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி. இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதத்தின் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தார்கள். யாக்கோபு காமின் தேசத்தில் பரதேசியாய் இருந்தார். இந்த 3 வசனத்திலும் ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? பரதேசி. பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய சந்ததி அத்தேசத்திலே, அதாவது அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருப்பார்கள். இப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எபிரேயு என்று சொல்லக்கூடிய இந்த பதம், அதற்கு அர்த்தம் என்னவென்றால் பரதேசி. இது ஆண்டவராகிய தேவன் இங்கே ஆபிரகாமுக்கு சொல்கிறார். அதாவது மறுபடியும் சொல்றேன், ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசம், தங்களுடையதல்லாத. இப்ப பாருங்க, உங்களுடையதல்லாத ஒரு நாட்டுக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க யாரு? பரதேசி. இப்ப பாருங்க, இந்த பரதேசி போல் வாழ்கிற இந்த மக்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த எகிப்திலிருந்து அவர் புறப்பட பண்ணுகிறார். பரதேச வாழ்க்கையை, பரதேசியை போல் இருக்கிற அந்த மக்களை தங்கள் சொந்த நாட்டிற்கு கொண்டு வரும்படியாக அவர் என்ன செய்கிறார்? புறப்பட பண்ணுகிறார். சங்கீதத்துல நீங்க பார்க்க முடியும், யாக்கோபு காமின் கூடாரங்களிலே பரதேசியாய் இருந்தான். காமின் கூடாரம் என்றால் எகிப்து, அங்கே பரதேசிகளா. இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எபிரேயு என்றால் அதற்கு அர்த்தம் என்னது? பரதேசி. பரதேசி என்றால் தங்களுடையதல்லாத ஒரு நாட்டுல இருக்கிறது தான், அதுதான் என்னது? பரதேசி. சரி, இப்போ இதில் நான் உங்களுக்கு புரிய வைத்து விட்டேன். எபிரேயு என்றால் என்ன? பரதேசி. பரதேசிக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? தங்களுடையதல்லாத நாட்டுல இருக்கிறவர்கள், அவர்கள் தான் யார்? பரதேசி. சரி, இப்போ முதல் பகுதியை நான் முடித்து விட்டேன். எபிரேயு என்றால் பரதேசி என்றும், பரதேசிக்கு இன்னொரு காரியம், பரதேசி என்றால் தெளிவான இது என்னன்னா அவங்களுடையதல்லாத தேசத்துல இருக்கிறது. இப்ப 2வது பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்? எபிரேயர்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைய அந்த காலத்து மனிதர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயு முதல் நம்ம என்ன பார்த்துட்டோம்? அவர்கள் பரதேசி, அப்படித்தானே? சரி, இந்த பரதேசிகளுடைய வாழ்க்கை, அந்த பரதேசிகளுடைய வாழ்க்கைய உலக ஜனங்கள் எப்படி பார்த்தார்கள்? அதற்கு ஒரு 4 வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதிலிருந்து உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் இந்த எபிரேயர்களுடைய அந்த வாழ்க்கையை ஜனங்கள் எப்படி பார்த்தார்கள் என்று. ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடு சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். இந்த சம்பவம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது
யோசேப்பு காணாமல் போய்விட்டான் என்று சொல்லி எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. இப்போ ஒன்று சேர்ந்து சகோதரர்கள் பார்த்து விட்டார்கள், அறிந்து கொண்டார்கள். இப்ப சகோதரர்கள் எல்லாரும் வீட்டுல இருந்து சாப்பிட போறாங்க. யாருடைய வீட்டுல? யோசேப்பின் வீட்டுல. இப்ப யோசேப்பு யாருடைய பிரதியா இருக்கிறாரு? எகிப்து. அங்கே இவர் ஒரு பெரிய அதிபதியாக இருக்கிறார். இப்போ வந்திருக்கிறவர்கள் யாரு? எபிரேயர்கள். அப்படின்னா பரதேசிகள் வந்திருக்கிறாங்க. இந்த பரதேசிகள் வந்திருக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த பரதேசிகளோடு எகிப்தியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. அருவருப்பா பார்க்கறது. அதாவது பரதேசி என்றாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையில எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த பெரிய மனிதர்கள், அதாவது அதிகாரம் படைத்தவர்கள், மேன்மக்கள் இவர்களோடு சாப்பிடுவது அது அருவருப்பாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, எகிப்தியருடைய வாழ்க்கை முறையை எப்படித்தான் பார்த்தார்கள்? அருவருப்பாக பார்த்தார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே, அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பூராள் பூவாள் என்னும் பெயரை உடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி. இது என்ன சம்பவம்? அடிமைகளாக சுமார் 400 ஆண்டுகள் அங்கே இருக்கிறார்கள். பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்து விட்டது என்றால், அடிமைகளாக இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த எபிரேய வாழ்க்கை முறை எபிரேய மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு காய்ச்சல் வந்து விட்டாலோ அல்லது ஏதோ ஒரு பலவீனம் வந்து விட்டாலோ அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மருத்துவச்சிகள், அதாவது எபிரேய மருத்துவச்சிகள் இவர்களை என்ன செய்ய மாட்டாங்க? மருத்துவம் பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு மருத்துவம் பார்க்கிறது யார்தான்? அந்த எபிரேய ஸ்திரீகளாகத்தான் இருக்க முடியும், எபிரேய மருத்துவர்களாக வைத்தியர்களாகத்தான் இருக்க முடியும். அப்ப இதுல என்ன பாக்குறீங்கன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்களுடைய பலவீனத்திற்கு கூட, இவர்களுடைய வியாதிக்கு கூட அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உதவி செய்வதற்கு டாக்டர்களாக மருத்துவச்சிகளாக சேவை செய்வது இல்லை. அப்ப பாருங்க, எபிரேயருடைய வாழ்க்கையை எவ்வளவு அருவருப்பாக பார்த்திருக்கிறாங்க என்பதை நாம் இதிலே பார்க்க முடியும். நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், இப்ப நம்ம போனோம்னா யாருன்னு தெரியாது, பெரிய ஆட்களாக இருக்கும், பெரிய அவங்க எல்லாம் நமக்கு வைத்தியம் பார்க்கிறாங்க. ஆனா இங்க இந்த எபிரேய பிள்ளைகளுக்கு அந்த எகிப்தியர்கள் வைத்தியம் பார்க்க மாட்டார்கள் என்பதை இங்க தெளிவாக. அப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல எபிரேயருடைய வாழ்க்கை முறையை இவர்கள் அங்கீகரிக்கவில்லை, அவர்களை அருவருப்பாக பார்த்தார்கள். இன்னொரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தின் அதனுடைய 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றார். இப்ப இந்த இடத்துல என்ன சம்பவம்? அதாவது குழந்தையாகிய மோசேய அந்த பார்வோனின் குமாரத்தை எடுத்து அவ பார்க்கிறா. அந்த நேரம் அவ மோசேயுடைய அக்கா வந்துகிட்டு சொல்றா, ஏன்னா இந்த பிள்ளைக்கு பால் யார் கொடுக்க மாட்டாங்க? இவ கூட்டிட்டு போனா அரண்மனைக்கு தான் கூட்டிட்டு போனோம், அவ வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனோம். ஆனா இந்த பிள்ளை எபிரேய பிள்ளை, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? பால் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு அழகாக இந்த இடத்துல வருது பாருங்க. எபிரேய பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பது கூட எகிப்தியர்கள் அருவருப்பாக என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். பாருங்க, தாய்லாந்து தேசத்துல பேப்பர்ல படிச்சது, ஒரு பிள்ளை ரயில்வே இதுல ஏதோ ஒரு விதத்துல அது அழுது கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. தள்ளைய காணாத உடனே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த அந்த போலீஸ், பெண் போலீஸ் என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளையினுடைய அழுகையை பார்த்துக்கிட்டு அந்த பெண் போலீஸ் அவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த பிள்ளையினுடைய அழகு பசியை பார்த்து அவர்கள் பால் கொடுத்தார்கள். இத பேப்பர்ல நியூஸ்ல பெருசா போட்டாங்க. ஒரு பெரிய அதிகாரி ஒரு குழந்தையின் அழுகையை பார்த்து அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு பசியை ஆற்றும்படியாக போலீஸ் அதிகாரி இப்படி செய்திருக்கிறாங்க. அப்ப எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, ஒரு குழந்தை, பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தைக்கு கூட என்ன செய்ய முடியல, இந்த எகிப்தியர்களால ஒரு பால் கொடுக்க முடியாதபடிக்கு. அப்போ எபிரேயர்களுடைய வாழ்க்கை இப்பொழுது நீங்க பார்க்கிறீங்க, எப்படித்தான் பார்க்கப்பட்டது? அருவருப்பாக தான் பார்க்கப்பட்டது. இதை ஏன் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இப்ப முடியக்கூடிய நேரத்துல உங்களுக்கு புரியும் எதற்காக இந்த சம்பவங்கள் எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, முதல் பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்? எபிரேயர்கள் என்றால் பரதேசி. பரதேசி அப்படின்னு வர சமயத்தில் அவர்கள் யாரு?
தங்களுடையதல்லாத தேசத்துல இருக்கிறவங்க ஒரு அகதி அப்படி என்று நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது பகுதியில் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்கிறது, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ மூணாவது பகுதி மிக முக்கியமான பகுதி.